அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சித்திரை மாத பலன். சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? கால புருஷனுக்கு 1வது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம். அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது? அம்மன் அருள் டிவில பாருங்க, எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட், நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க? 12 ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். இது எல்லாமே ஒரு பொது பலனா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இதை மேட்ச் பண்ணி பாருங்க, துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறா? இந்த மாசத்துல என்னங்க விசேஷம்? அதை மெயினா பார்க்கணும்ல. சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்ரா பௌர்ணமி. தென் கைலாயகம் வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க. எல்லாமே வெள்ளையங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க. இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர். அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும். இதான் இந்த மாசத்துல விசேஷம். இந்த மாசத்துல இடம், பூமி, இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது, எல்லாமே வாங்குறது பண்றோம் இந்த மாசத்துல பண்ணிக்கலாம். சூரியன் உச்சமா இருக்கார். அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த சித்திரை மாசத்துல சொல்றாங்க. சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க. அடுத்த மாதத்துல இந்த மாசத்துல தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். சரிங்களா? அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும். இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே நல்லதா வரப்போகுது. இந்த மாசம் சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த 12 ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும்? இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க. சித்திரை 18 முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகங்கிறாங்க. இந்த யோகம் 12 ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பவர்கள், பொதுவாக கடகராசி எதுலேயுமே தாய் உள்ள குணம் உள்ள நபர்கள் தான் கடகராசியை சொல்றாங்க. இதுலயுமே அன்பான குணம் இருக்குங்கிறாங்க. கடகத்துல பிறந்துட்டா ஒரு அன்பான ஒரு பாசம் கடகராசி கிட்ட அதிகமா இருக்குங்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய அதிபதி யாருன்னா சந்திர பகவான். இவங்க ராசியில யார் உச்சமாகிறாருன்னா குரு பகவான் உச்சமாகிறார். அப்ப நல்ல ஒழுக்கமான குணம் இருக்குமா கடகராசியை சொல்லலாமா? நீங்க நல்ல ஒழுக்கமானவங்க அப்படி சொன்னா ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா 100க்கு 100% ஏத்துப்பாங்க. இதுலயுமே நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும். ஏன் கடகராசிக்காரங்க குடும்பத்தை தாய் மாறி தந்தை மாறி இருந்து குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்கன்னா, இது அதிபதி சந்திர பகவான் வர்றதுனால, இங்க குரு 9ஆம் வீட்டு அதிபதி இங்க உச்சமாகறதுனால. அப்ப கடக லக்கணம் கடகராசி ரெண்டையும் எடுத்து பாருங்க. இவங்கதான் ஃபேமிலியை எடுத்து ரன் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்துல விட்டு கொடுத்து போயிடுவார். எல்லா விஷயத்திலும் கோவத்தை காட்ட மாட்டார். நல்ல ஒரு குணத்தை விட்ட பார்க்கலாம். அதாங்க கடகம். பொதுமக்கள் நல்லா நீட்டா கௌரவமா அந்தஸ்தா அப்படி வாழணும் பாரு. எப்படி வாழணும்? நல்லா தன்மானத்தோட இருக்கணும்ப்பா. நான் இருந்தாலும் தன்மானத்தோட தான் இருப்பேன். இல்லைன்னா தன்மானத்தை விட்டு வெளில போனா கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையை விட்டு நான் வெளில போயிருப்பேன் பாரு. அதாங்க கடகம். நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் தெரியுங்களா? கடகராசி மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. ஒரு வேலையை நீங்க கடகராசிக்கார்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்த உடனே அந்த வேலையை கரெக்டா செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். ஒரு தொழில கத்துக்கூடிய நபர்லாம் பாருங்க கடகராசிக்கிட்ட விடுங்களே,
சீக்கிரம் அந்த தொழிலை கத்துக்கிட்டு டக்குன்னு அந்த தொழிலை அதே மாதிரி எடுத்து செய்வார். அது கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும். புத்தி, அறிவு எல்லாமே கடகம் தான். ஒரு வேலையை பார்த்த உடனே செய்யக்கூடிய குணம் கடகத்திட்ட இருக்கும். அது எல்லாத்துலயும் அனுபவம் நிறைய இருக்கும் கடகத்துக்கிட்ட. கடகராசியில நிறைய கிட்ட கேளுங்க, அனுபவசாலிங்க கடகராசிக்காரங்க. அன்பானவங்க, அனுபவசாலி, தன்னுடைய குடும்பத்து மேல உயிரை வச்சக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க. ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. குடும்பத்தை பார்த்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற குணமும் உங்கள்கிட்ட இருக்கும். இது அங்க கடகம். லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க? அது கடல் நீருங்க, சரர் நீருங்கிறாங்க. அப்ப கடல் நீர்னா இவங்களை யார் எது பேசாலும் பெருசா கருப்பி, நீ என்னை பத்தி பேசுறியா, என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு போ, நான் உனக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவேன், என்னால முடியும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி ஓடுறவங்க தாங்க கடகராசி. ஒரு தன்மானம், ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே கடகத்துல இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? சித்திரை மாசம் உங்களுக்கு எப்படி போக போகுது? இந்த மாசம் யோகமா யோகம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மாசம் ஃபுல்லாவே யோகம் தான் நான் சொல்லுவேன். ஏன் யோகம்னு சொல்றேன்? இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை உங்களுக்கு வருதுன்னு நான் சொல்லுவேன். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நீங்க தான் இங்க கிங்கு, நீங்க தான் இனிமே கிங்குன்னு உங்க பேரு வரும். கடகராசிக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, அஷ்டம சனி ஆட்டி படைச்சிச்சு, என்ன ஆட்டம் காட்டுச்சு உங்க அஷ்டம சனி. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு குரு பகவான். நான் ஆல்ரெடி குரு பயிற்சி வீடியோ கொடுத்திருந்தேன். ஏன் குருனா சித்திரை 18க்கு அப்புறம் குரு உங்க 11ஆம் பாவத்துக்கு வர்றாருங்க. 11 பலமாகிறாரு பாருங்க. குரு வந்துட்டாருன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையுதுன்னு அர்த்தம். அப்ப எது வந்தாலும் சரி, எதிர்த்து நின்று அடிக்க ஜெயிக்க நீங்க தயாரா? என்னை பொறுத்தே அப்படிதான் சொல்லுவேன். சூப்பர் டைமிங், சரிங்களா? என்ன சொல்லுவேன், சூப்பரான ஒரு நேரம் கடகராசிக்காரர்களுக்கு. அஷ்டம சனி என்ன ஆட்டு உங்களை, ஒரு சில பேருக்கு சனிபான் ஜாதத்துல எல்லாம் என்ன ஆட்டுச்சு. மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு துன்பங்கள். ஒண்ணு நண்பர்களா, மனைவியா, கணவரா, இதுல பிரச்சனைங்க. நிறைய பேருக்கு அஷ்டம சனி. வேலையிலே சரியான நிரந்தரம் இல்லை தெரியுங்களா? 10ல குரு இருந்தாரா, பதவியை காலி பண்ணாரா, இதெல்லாம் முன்னாடி நடந்துச்சு. இப்ப 11ஆம் இடத்துல குரு வர்றாரு, சூப்பரான யோகம். இதை விட டாப் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சூரியன் திக்பலமா இருக்காரு. இந்த மாசம் ஃபுல்லாவே சூரியன் 10ஆம் பாவத்துல இருந்துட்டாருன்னா அது ஒரு திக்பலங்கிறாங்க. அது எல்லாமே 10ஆம் பதவி எங்க இருந்தாலும் கொண்டாந்து ஆளது உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும். ஏன் இந்த மாசம் ஃபுல்லா நீங்க ராஜாவா இருப்பீங்கன்னா, உங்களுக்கு நீங்க தான் இனிமே எல்லாமே சாதிப்பீங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், சூரியன் உச்சம். அப்ப எப்படி இருக்கும்? 2ஆம் வீட்டு இங்க உச்சம் 10ஆம் பாவத்துல, இங்க 11ஆம் பாவத்துல குரு பலம். என்ன யோகம் பாருங்க உங்களுக்கு, சரியாந்திர யோகம். எது வந்தாலும் சரி, இனிமே எதிர்த்து நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய மாசம் இந்த சித்திரை மாசம் எடுத்துங்க. நான் சொல்றது எதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லா நல்லா வேலை செய்யணும், சித்திரை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கடகத்துக்கு. சித்திரை 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே தலையில மாறக்கூடிய நேரம் வருது. ஏன் இதுக்கு முன்னாடியே பாருங்க, உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறமே சூப்பரா இருக்கும், 11க்கு அப்புறமே நல்லா இருக்கும். சுக்கிரன் உச்ச சூரியோட இணைகிறாரு பாருங்க. 11ஆம் வீட்டு 4ஆம் வீட்டு இணைஞ்சு சூப்பரா 10ஆம் பாவத்துல திக்பலமா பார்க்க உட்காந்துருக்காரு பாருங்க. பயங்கரமா இருக்கும். நிறைய பேருக்கு உடல் ரீதியா தாக்கங்கள், மருத்துவ செலவுகள் நிறைய பேர் பார்த்தாங்க. குடும்ப ரீதியில, பண ரீதியா, வீசிங் ப்ராப்ளம், சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, கால் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க. இதுக்கு எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இனிமே இருக்காது. அப்போ ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இனிமே வருதுங்க உங்களுக்கு. இல்ல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை நோக்கி இனிமே போவீங்க. எந்த ஒரு தடையுமே வராது. இனிமே இழந்ததை எடுக்க இந்த மாசத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. 11, 18 உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சித்திரை மாசத்துல என்னுடைய முதல் பலன், வேலை, ஒரு ப்ரொமோஷனான வேலை உங்களை தேடி வருது. கரெக்டா சித்திரை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன், வேலை இடமாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே யாருக்கு கடகராசிக்கு நடந்துச்சா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும், இனிமே நடக்க போகுது. வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன், நான் வேற கம்பெனிக்கு ரெஸ்யூம் கொடுத்துட்டேன், ஓகே ஆயிடுச்சு, நான் ஜாயின் பண்ண முடியல, இப்ப பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. ப்ரமோஷன் ஒரே கம்பெனில இருக்கு, இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல, இப்ப கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இது எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்துக்கு 100% கேரண்டி போட்டு கூட சொல்லலாம். 2ஆம் வீட்டு இங்க உச்சம். ஜாதகத்துல உங்க தசாபத்தி நல்லா இருக்கணும், நல்லா பாத்துக்கணும்.
என்ன இருக்கணும், திசா புத்தி ஜாதகத்துல நல்லா இருக்கணும். நல்லா இருந்துட்டா, நான் ஏன் எல்லா வீடியும் நான் பொது பலன் சொல்றேன்னா, சில பேர் ஃபுல்லா இதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சுயஜாதத்தை கம்பேர் பண்ண மாட்டாங்க, திசா புத்தியை பார்க்க மாட்டாங்க. நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது, அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கொடுக்குது. எந்த கிரகம் யோகம் இல்லையோ அந்த யோகமான திசை வராதும்போது யோக பலவீனமான ஒரு பலனை கொடுக்குது. பரிகாரங்கிறது பெருசா உள்ளதை சின்னதா குறைச்சிக்கலாம். அதான் நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய கோவில பரிகாரமா வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலுக்கு போய் இந்த கிரகத்துடைய பாதிப்பு இருக்காதுங்கிறாங்க. அதனால ஒரு பொது பலனை கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல திசாபுத்தி நீ எதுக்காண்டி பிறந்திருக்கீன்னு பாருங்க. உங்களுடைய கர்ம வினை என்ன, எதுக்காண்டி இந்த உலக ஜனனம் ஆயிருக்கும், எந்த கிரகம் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு எடுங்க பலனை சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே கோச்சார கிரகம் சூப்பரா இருக்கு. சொந்தமா தொழில் பண்ணா தைரியமா பண்ணுங்க. சொந்தமா தொழில் பண்றவங்க இந்த மாசத்தை எடுத்து பண்ணுங்க. சித்திரை மாசம் நீங்க பார்க்க வேணாம், சித்திரை மாசம் தொழில் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாசத்துல சூரியன் உச்சமாகிறாரு. இந்த மாசம் என்னமா வரும் உங்களுக்கு, இடமோ பூமியோ வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வரும் பாருங்க, உங்களுக்கு வாண்டடா வரும் பாருங்க இந்த மாசத்துல மட்டும். ஏன்னா 10ஆம் இடத்துல உச்சமாயி ஒரு 4ஆம் இடத்தை பாக்குறாருங்க. சூரியன் சுக்கரம் சொந்த வீட்டை பாக்குறாங்க. சுக்கர பகவான் 11ஆம் தேதிக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, இடமோ பூமியோ வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க. நான் சொல்றது சித்திரை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க, வெளிநாடு வெளியூர் போவீங்க, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை எந்த ஒரு கலகம் இருந்தாமே இருக்காது, நீங்க பயப்படாதீங்க. திருமண வாழ்க்கை இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குரு 11க்கு வந்துட்டாரு. சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்துல, அதனால சொல்றேன். முதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருப்பீங்க இனிமே. இப்ப திருமண பேச்சை பேசுவாங்க, ஆனா வைகாசி மாசத்துல திருமணத்தை முடிப்பாங்க நிறைய பேருக்கு, கண்டிப்பா பாருங்க. அப்ப திருமணம் சார்ந்த விஷயம் அனுகூலமா வரும். தந்தையோட சொத்து, தாயோட சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்துல கலகம், பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். பொருளாதார வச்சு பயங்கரமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்தோட லாபத்தை பயங்கரமா கொடுக்கும். அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். அரசாங்கம், அரசியல் மூலமா நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ப இந்த மாசத்துல கெட்ட பலன் நான் சொல்றாப்புல இல்ல, நிறைய நல்ல பலனா உங்களுக்கு நான் வைக்கிறேன். டைமிங் சூப்பரா இருக்கு. கரெக்டா பயணிச்சுன்னா கரெக்டா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்க கேள்வி, நம்ம லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. ஏன் கிடைக்காது? சூப்பரா கிடைக்கும். நல்ல யோகம் இருக்கு. லாட்ரி யோகம் பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு பெருங்கொண்ட பணம் வரப்போகுதுங்க. எதிர்பார்த்தோட லாபம் வரும். எங்கேயாச்சும் நாங்க கடன் கொடுத்துருக்கேன், அந்த பணம் கிடைக்குன்னா இப்ப கிடைக்கும். இப்ப நீங்க இந்த மாசத்துல கரெக்டா கேட்டீங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வரும். அதுக்கான அறிகுறிகள் இப்ப தோணும் உங்களுக்கு. கொஞ்சம் துன்பத்தை கொஞ்சம் மறக்கக்கூடிய நேரம் இந்த மாசத்துல வருது. கொஞ்சம் துன்பத்தை கொஞ்சம் மறந்து கொஞ்சம் இன்பமா இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இந்த மாசத்துல டைமிங் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கும். இனிமே வரக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. மருத்துவ செலவுமே கிடையாது உங்களுக்கு. மருத்துவ செலவு இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே அமைச்சு கொடுத்துருவாரு. லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து கேட்கறது, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% டெஃபினட்டா லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்கு. 11ல குரு வரும்போது இங்க அள்ளி கொடுத்துருவாரு. 2ஆம் வீட்டு உச்சமாக 10ஆம் பாவத்துல. அப்ப அந்த யோகமும் சிறப்பாக ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. 9ஆம் பாவத்துல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கிரகம் இணைது பாருங்க. செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான். புதன் வேற வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவ செலவுமே கிடையாது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த கடகத்துக்கு. பெண்கள் எந்த விஷயத்தையும் சாதிப்பாங்க. அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எல்லா இதுலயும் பெண்கள் சாதிக்கணும். நேரம் உங்களுக்கு கண்டிப்பா பெண்களுக்கு சூப்பரா இருக்கு டைமே. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்டு, வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாசத்துல சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு சித்திரை மாசத்துல. அப்ப டைமிங் அழகா கொண்டு போறாரு. இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்றாப்புல இல்லை. இப்ப நம்ம நட்சத்திரக்குள்ள படங்களை உள்ள போவோம். இதுல ஒரு முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். பொறுமையான நட்சத்திரம், அமைதியான நட்சத்திரம், அனுசரிச்சு பிறகு நட்சத்திரம், விட்டு கொடுத்து போற நட்சத்திரம், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் தான். இதுலயுமே கோவத்தை காட்டமாங்க. நல்ல குணம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும். வேலை, உத்தியோகம், தொழில் மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள், குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள், தன்னுடைய தந்தை தாய் மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள், இவங்க தாங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இழந்ததெல்லாம் இப்ப எடுக்க போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில லாபத்தை கொடுத்துருவாரு.
உத்தியோகத்துல உயர் பதவி அமைச்சு கொடுத்துருவார். இனிமே உத்தியோகத்துல உயர் பதவி அமைச்சு கொடுத்துருவார். நல்ல ஒரு அனுகூலமா வரும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, எல்லா யோகமும் இந்த மாசத்துல சூப்பரா இருக்கும். இந்த டயத்துல கணவனுடைய ஒற்றுமை சூப்பரா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இது எல்லாமே இந்த மாசத்துல வருது. நல்ல ஒரு டைமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பூசணத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும். எந்த விஷயத்தையும் ஒரு பிடிவாத குணமா இருப்பீங்க. அந்த பிடிவாதம்லாம் இப்ப குறைஞ்சிரும். அஷ்டம சனி நிறைய பேருக்கு ஒரு ஆட்டி படைச்சு இந்த பூசணத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே அந்த ஆட்டி படைப்புனா இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் போறாரு. சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அந்த புரட்டாதி நட்சத்திரம் அதிபதி கரெக்டா 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க. நான் சொல்றேன் 18ஆம் தேதிக்கு அப்புறம், சித்திரை மாசம் 18க்கு அப்புறம் கொஞ்சம் வேலை, உத்தியோகம், தொழில், வருமானம், இன்கம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேம நல்லா ஒரு நல்ல பலன் கொடுக்குறாரு. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, ஒரு இடத்த மாத்துறது, இது எல்லாமே பண்ணிக்கலாம். அரசாங்க அரசியல் தொடர்பு எல்லாமே நல்லவங்களமா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் கண்டிப்பா எழுதுங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும். அதாவது இந்த பூசணத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே அனுசரிச்சு போறது, விட்டு கொடுத்து போறது, ரொம்ப ஒரு புத்திசாலி, ஒரு அறிவுத்திறன் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே எல்லா டைமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, விரைய செலவு, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள், ரொம்ப ஒரு பலவீனத்தை பார்த்துட்டாங்க. ஒரு அலைச்சல் நிறைய இருந்துச்சு. எந்த காரியத்திலும் ஒரு சக்சஸ் ஆகல. ஏன்னா ஒரு நட்சத்திர அதிபதி வக்ரமா இருந்தாரு. கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டாரு. பணமோ, வருமானமோ, வேலையோ, உத்தியோகமோ, தொழிலோ, படிப்போ, எல்லாத்துலயும் பாருங்க சரியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை, நிறைய விரைய செலவு பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாமே பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. கரெக்டா 12ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஆயில் நட்சத்திர அதிபதி புதன் நீசமாய் வக்ரமா இருந்தா அதெல்லாம் இங்க சரியான ஒரு பலன் கிடையாது. இனிமே நல்லா இருக்கும். 12ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வரும். இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், உடல் ஆரோக்கியம், தொழில் சார்ந்தப்பட்ட விஷயம், கணவனுடைய ஒற்றுமை, குடும்பத்துல சுபகாரியம், இது எல்லாமே நிறைய பேருக்கு பேசி கிடைச்சு அனுகூலமா வரும். படிப்பு, கல்வி, மாணவ முறை, வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை, இது எல்லாமே நிறைய ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை இந்த மாசம் சூப்பரா வருது. அப்ப இந்த மாசம் ஃபுல்லா பாருங்க, சித்திரை மாசம் ஃபுல்லாவே கடகராசிக்கு கெட்ட பலன் நான் சொல்ல மாட்டேன். இனிமே நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் நீங்க பார்க்க போறீங்க, பாத்துக்கோங்க. மெயினா அரசாங்க எக்ஸாம் எழுதணும், தைரியமா எழுதுங்க. நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு கண்டிப்பா வந்துடும். அரசு மூலம் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடம், பூமி மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய சித்திரை மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.